வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் தம் பிரியாணி 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். புதுசாக பிரியாணி செய்ய கற்றுக்கிறவங்கள வந்து நிறைய பேருக்கு வந்து எடுத்தோடனே வந்து சமைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை வந்து இந்த ஆளாக்கில் வந்து 3 ஆளாக்கு வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 4 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 கப்பு தயிர், காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 அன்னாச்சிப்பூ, ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கைப்பிடி வந்து புதினா இலையும், ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தலையும் க்ளீன் பண்ணி ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய், கொஞ்சமாக நெய், தேவையான அளவு உப்பு. இதுதான் நம்மளுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருந்தோம். அந்த மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருந்தோம். அந்த தயிரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்த அப்புறம் இது கூடயே வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூடயே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த தயிரில் வந்து மட்டனை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மட்டனை வந்து தயிரில் வந்து நல்லா கலந்து வச்சாச்சு. இந்த மட்டனை வந்து 1/2 மணி நேரம் வந்து அப்படியே வந்து ஊற வச்சுருங்க. இப்போ மட்டன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 குழிக்கரண்டி அளவு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடயே வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, 5 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து இதில் 4 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமானால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கும் போதிலே வந்து இது கூட 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா வந்து நான் கீராமல் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். அடுத்து இதில் 3 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. அடுத்து இதில் 3 பெரிய தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். தக்காளியே சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்த அப்புறம் இது கூடயே வந்து கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருந்தோம். அதில் பாதியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா தழை சேர்த்த அப்புறம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து பிரியாணிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து கரம் மசாலா தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா வந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் நம்ம மட்டனை வந்து தயிரில் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். இப்போ அந்த மட்டனை இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்துட்டு இந்த மசாலாவிலேயும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ மட்டனை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஆளாக்கில் வந்து 3 ஆளாக்கு வந்து அரிசி எடுத்தோம். 3 ஆளாக்குக்கு வந்து 6 ஆளாக்கு வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ மட்டன் வேகிறதுக்கு மட்டும் நம்ம 3 ஆளாக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். மீதம் இருக்கிற 3 ஆளாக்கு வந்து தம் போடுறதுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்து வச்சுருந்தோம். அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு இது கூட சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 4லேருந்து 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4-5 விசில் வந்து விட்டாச்சு. இப்போ ப்ரெஷரும் நம்மளுக்கு போயாச்சு. இப்போ குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ பிரியாணி வந்து எப்படி தம் போடுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி தம் போடுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் வந்து மீதமுள்ள அந்த 3 ஆளாக்கு தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம மட்டன் வந்து வேக வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ இதையே நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மசாலா தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. அடுத்து இதில் 1/2 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியில் வந்து 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசியை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, குழஞ்சிரும். 5 நிமிஷம் ஊறினாலே போதும். இப்போ அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கடைசியாக மீதமுள்ள அந்த கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ இதை 15லேருந்து 20 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அரிசி வந்து நம்மளுக்கு 3/4 பதம் வந்து வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி தம் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பிரியாணி தம் போடுறதுக்கு வந்து அடுப்பில் ஒரு தோசை தவா வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தவா மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரம் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இதை 15லேருந்து 20 நிமிஷம் அடுப்பை ஸ்லோவில் வச்சு திரும்பவும் தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் தம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்கள் 15 நிமிஷத்தில் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகலாட்டி மேற்கொண்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு தம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக வந்து மட்டன் தம் பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.